ஜெம் ஸ்டோனுக்கும் சரி, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இதுக்கெல்லாம் வந்து தீட்டுன்ற ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிலர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஜெம் ஸ்டோன் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் தான் போடணும், அதுக்கப்புறம் அதோட வேல்யூ இருக்காது, இழந்துடும், அது தூக்கி போட்டு அடுத்து வேற வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசை நடக்குது இப்போ உங்களுக்கு அப்படின்னா ப்ளூ ஸ்டோன் போடுங்க சனி பகவானுக்கு. அடுத்த தசை மாறுது அப்படின்னா, இப்ப செவ்வாய் வருது அப்படின்னா அப்ப நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பவளத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி போகிறது கரெக்ட் தானா சார், இல்ல ஒரே ஸ்டோன் லைஃப் லாங் போடுறது கரெக்டா சார்? இல்ல மேடம், இது நல்ல அருமையான கேள்வி. இது நிறைய பேருக்கு நேயர்களுக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு தசாநாதனுக்கு போடுற ஸ்டோன் நீங்க மாத்தலாம், புரியுதுங்களா? இப்ப தசாநாதன் அப்படின்னும் போது லாங் டியூரேஷன் தான் வரும். சனீஸ்வரர்லாம் இப்ப சுக்கிரன் 20 வருஷம் வந்துருவாரு, சனி வந்துட்டு 19 வருஷம் வந்துருவாரு உங்களுக்கு, புரியுதுங்களா? ராகு 18 வருஷம் வந்துருவாரு, குரு 16 வருஷம். ஸோ இவங்கெல்லாம் ஷார்ட் பீரியடே கிடையாது உங்களுக்கு, புரியுங்களா? ஷார்ட் பீரியட் ஒரே இருக்கிறவர் வந்துட்டு சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு. பாக்கி எல்லாமே வந்துட்டு 16, 18, 20, 19 இவ்வளவு வருஷம் டியூரேஷன் தான். ஸோ தசாநாதனுக்கு நீங்க போடும்போது உங்களுக்கு வந்துட்டு பேக்கப் பண்ணி கொடுப்பாரு. நம்ம சொல்றோம் பாருங்க, எப்படி வந்துட்டு ராசி லக்னம்னு சொல்றோம் பாத்தீங்களா? ராசி உடல், லக்னம் வந்துட்டு உயிர்னு சொல்லுவோம், இல்ல இது உயிர் இது வந்துட்டு உடல்னு சொல்லுவோம் நம்ம, இதயம் உடல் அப்படின்றா போல. அப்போ வந்துட்டு மனிதனுக்கு ஆன்மா வாட்டம் எது செயல்படும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா தசா தான் மேடம். தசா வந்துட்டு யாருமே இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெறும் கட்டத்தை மட்டும் பார்த்துடுறாங்க. தசாநாதனுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸோ தசாநாதனுக்கு நீங்க போடுற அந்த பர்டிகுலர் நவரத்ன கற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தசா பீரியட் முடிஞ்ச உடனே நீங்க அதை காட்டிடுறது நல்லது. ஏன்னா அடுத்த தசை ஆரம்பிக்கும், அது ரொம்ப வருஷம். நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, சுக்கிரனும் செவ்வாயும் மட்டும்தான் கம்மி, 6 வருஷம், இவர் செவ்வாய் 7 வருஷம், பாக்கி எல்லாமே சந்திரன் கூட 10 வருஷம், எல்லாம் பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா 16, 18, 17 அப்படிதான் வரும் உங்களுக்கு, கிளீனா வந்துட்டு போறது பூரா 20 வருஷம் அப்படின்னு. ஸோ தசாநாதனுக்கு போடுற கல்லை வந்துட்டு நீங்க முடிஞ்ச உடனே காட்டிடலாம். இன்னொன்னு, நீங்க காட்டலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் ஆகாது, கண்டிப்பா ஆகாது.